இப்போ என்ன பண்றது? லக்கி சொல்றது உண்மைதான். நம்ம கண்ணாமூச்சி விளையாடல எந்த கோல்மாலும் பண்ணல. அப்புறம் எதுக்காக இங்க மறைஞ்சு நிக்கிறோம்? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல மில்லி இங்க வர போறா, அதான் நிக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மில்லி இங்க பூ பறிக்க வருவா. இன்னைக்கு கிளாஸ்ல அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. என்கிட்ட மாதவ், உன்னால உனக்கே ஹெல்ப் பண்ணிக்க முடியாது. எப்பவுமே எங்க கிட்ட தான் கேப்ப. சோ நீ எப்படி மில்லிக்கு ஹெல்ப் பண்ண போற? ஏய் நிறுத்த. என் ஃபார் மாதவ், என் ஃபார் மில்லி. லட்சுமண் தம்பி, டோன்ட் பி சில்லி. அங்க பாரு, என்னோட தோழி வந்துட்டா. மில்லி Wow. இது ரொம்ப ஹைட்ல இருக்கே. மில்லி, ஒரு நிமிஷம். அந்த பூவை நான் பறிச்சு தரேன். மாதவ், so sweet. நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டியா? கம் ஆன் மில்லி, நீ ஹெல்ப் கேட்டு நான் வராம இருப்பேனா? நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்வீட் தான். அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே எறும்பெண்ணை கடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்ப எடுக்கிறேன் பாரு. ஏய் மில்லி, உனக்கு பூதனா வேணும்? அது ஏன் இவங்கிட்ட கேக்குற? என்கிட்ட கேட்டா நான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஏண்டா, இது போதுமா? Thank you கோபால். அடுத்த மண்டேவும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ வருவல்ல? சொல்லு. எஸ் எஸ், 100% வருவேன் மில்லி. நீ டென்ஷனே ஆகாத. எல்லா மண்டேவும் நான் உனக்காக வந்து இந்த பூவை பறிச்சு கொடுக்கறேன். ஓகே? எதுக்குடா குறுக்கு வர? கோபால், உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? ஏய், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பேசுற நீ? மில்லி கேட்ட பூவை கூட உன்னால பறிச்சு கொடுக்க முடியல. நான் உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன சொல்லலாம்? இருட்ட போக்குறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் லைட். நம்ம உரிமைக்காக நம்ம பண்ணணும் ஃபைட். அதே மாதிரி நீ கோபால தோக்கடிக்கணும்னா நீ அதிகமா ஆகணும் ஹைட். ஏய், சிச்சி, நீ என்னடா பண்ற லக்ஷ்மண்? நீ சொல்றது கரெக்ட் தான். நான் கண்டிப்பா என் ஹைட் அதிகமாக்குவேன். அப்புறம் மில்லிக்காக அந்த பூவை நான் தான் பறிச்சு கொடுப்பேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா நான் எப்படி ஹைட்டா வளர்றது? லக்ஷ்மண் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஹைட் ஆனதுக்கான இந்த ரகசியத்தை நீ என்னைக்கும் மாதவ் கிட்ட சொல்லிடக்கூடாது, சரியா? ப்ளீஸ் கோபாலு, இதை யாருக்காவது சொன்னாதானே அவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த சூப்பர் ஹைட்டுக்கான ரகசியத்தை சொல்லலாமே. ஓகே, நீ கேக்குறதால சொல்றேன். தினமும் 5 கிளாஸ் பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். 5 கிளாஸ் வேப்பல ஜூஸ். அப்புறம் முக்கியமா 10 பச்சை மிளகாய் சாப்பிடணும். அவ்வளவுதான். வா 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 போலாம். எஸ், கோபாலோட சீக்ரெட் ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நானும் உயரமா வளர்ந்துருவேன். வாங்க போலாம், வாங்க போலாம். கோபால், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. மாதவ் இதெல்லாம் பண்ணுவான், ஆனா அவனோட ஹைட் அதிகமாகாது. அதுக்கப்புறம் அவன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான்ல. லக்ஷ்மண், அவன் கண்டிப்பா ஹைட் ஆவான். நாம அவனுக்கு உதவி பண்ணலாம். லக்கி, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம இப்போ ஹைட்டை மெஷர் பண்ணலாம். அப்புறம் கோபாலோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஹைட்டை மெஷர் பண்ணலாம். அப்பதானே எனக்கு நான் எவ்வளவு ஹைட்டா வளர்ந்தேன்னு தெரியும். மார்க் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் சீக்ரெட் ஃபார்முலா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணலாம். வாங்க போலாம்.
இங்க பாரு எப்படி ஹைட்ட நான் வளர்த்து காட்டுறேன்னு. எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த 10 கிளாஸ் ஜூஸையும் இப்ப குடிச்சாகணுமா? Come on, Lucky, குடி, உன்னால முடியும். இன்னொரு கிளாஸ் குடி. அடுத்து தூள் கலப்பு இன்னும் கொஞ்சம் தான். சாப்பிடு. வந்து நேரா நில்லு மாதவ், இல்லனா நீ எவ்வளவு ஹைட்டா இருக்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. நிறுத்துடா. இதுக்கெல்லாம் யாராவது அனுவாங்களா? சீக்கிரமா வா, ஹைட்ட செக் பண்ணு. அடேங்கப்பா. அட நான் எவ்வளவு சாலிடா ஹைட் ஆயிட்டேன்னு பாத்தீங்கல்ல? ஒரே நாள்ல மிளகோத்தியா இருந்தேன்னா மின்சார கம்பம் மாதிரி மாறிட்டேன். வேற யாரோ நான் ஹைட்டா வளர்ந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம அவன் ஹைட் மார்க்க சேஞ்ச் பண்ணிட்டோங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரியாதுல்ல. உண்மையில அவன் வளரவே இல்ல. பாவம் இந்த மாதவ். What a plan, கோபால். சூப்பர். நீ அவனை ஸ்மாஷ் பண்ணிட்ட. அவன் மிளகாய சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தா பாத்தியா? இதுக்கப்புறம் கோபால நான் சும்மா விட மாட்டேன். மாதவோட விளையாட்ட ஆரம்பிக்க போறேன். வளர போறேன். நல்லா சாப்பிட்டு வளர போறேன். கோபால் ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க்ஸா? அது எதுக்கு? அதான் நீ கொடுத்த ஃபார்முலாவால நான் எவ்வளவு ஹைட் ஆயிட்டேன்னு நீயே பாத்தியா? உன்னை விட ஹைட் ஆயிட்டேன். இதோ பாரு. கோபால், உண்மையிலேயே எப்படி அவன் அவ்வளோ ஹைட்டானா சொல்லு. எப்படி ஹைட்டா நானே தெரியலையே. சரி வா லக்ஷ்மண், என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். மாதவ், அவங்க வந்துட்டாங்க. கோபாலுக்கு எப்பவுமே இந்த சீக்ரெட் தெரியக்கூடாது. அவனோட சீக்ரெட் ஃபார்முலா கூட என்னோட சீக்ரெட் ஃபார்முலாவையும் நான் சேர்த்துட்டேன். அதான் நான் ரொம்ப ஹைட்டா வளர்ந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஃபார்முலா என்ன மாதவ்? 10 கிளாஸ் பாவக்காய் ஜூஸ், 10 கிளாஸ் வேப்பல ஜூஸ், 20 பச்சை மிளகாய், ராக் ஜம்ப்ஸ் அடிச்சுக்கிட்டே கிரவுண்ட 5 டைம்ஸ் சுத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நம்ம தலைகீழா நிக்கணும். அதனாலதான் என்னோட ஹைட் இவ்வளவு சீக்கிரமா அதிகமாச்சு. கோபால், உன்னோட ஹைட்டை அதிகமாக்குறதுக்கு நீ இது எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும். அட என்ன பாச்சு கோபால், உனக்கு உன்னோட ஹைட் எப்படி இவ்வளவு சீக்கிரமா குறைஞ்சது கோபால்? மிலி, இதோ நான் வந்துட்டேன். ஏன்பா தம்பி, எப்படி நீ படுத்துக்கிட்டே பூ பறிக்க போற?
ஏய், யார சொன்ன கோபால்? யார சொன்ன? ஓஹோ, இவ்வளவு நேரம் ஹைட் ஆன மாதிரி நீ நாடகம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? பாத்தியா மில்லி, எப்படி ஏமாத்துறான்னு இவன் இப்ப போய் சொல்றான். பின்ன நீ மட்டும் ஒழுங்கா நீயும் போய் சொல்லி தானே என்ன அந்த பாவக்காய் ஜூஸை குடிக்க வச்ச வில்லன் மண்டையா? எக்ஸ்கியூஸ் மீ கோபால், மாதவ், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். மில்லி, இதோ நான் வந்துட்டேன். எங்க போற? நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். நானே முயற்சி பண்ணி பார்க்கறேன். வாவ், என்னோட ஹைட் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Yes! மில்லி ஹைட் வளர்ந்துருச்சா? எப்படி அவளே அந்த பூவை பறிச்சுட்டு போயிட்டா? உன்னாலதான் என் சான்ஸ் போச்சு. இல்ல, இந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான் இதுல காரணம். அவனை சும்மா விட மாட்டேன். ஏய் கோபால், அவனை சும்மா விட மாட்டேன்.